கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? காப்பாற்று காப்பாற்று அறிவித்திடு அறிவித்திடு அரசாணை அறிவித்திடு. பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் பண்ணாடி தேவேந்திர குலத்தான் என 6 பெயர்கள். காப்பாற்று காப்பாற்று வாக்குறுதியை காப்பாற்று ஏமாற்றாதே ஏமாற்றாதே தேவேந்திர மக்களை ஏமாற்றாதே. அறிவித்திடு அறிவித்திடு அதிமுக அரசே மற்றும் முன்னிலை பொறுப்பாளருடைய முன்னிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்பதை நாங்கள் அறிவிப்போம். இதில் இந்த தேவேந்திர வேளாண் அறிவிப்பது ஏதோ புதிதாக நாங்கள் கேட்கக்கூடியது கிடையாது. பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பல சமுதாயங்களுக்கு இதே போல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாணார் நாடார் என்று அழைக்கப்பட்ட கிராமணியர் என்று அழைக்கப்பட்ட சமுதாயம் நாடார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளர் மறவர் அகமுடையார் என்ற சமுதாயங்கள் ஒன்றிணைத்து தேவர் என்று அஇஅதிமுக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் கூட மாதாரி சக்கிலியர் பகடை என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயங்கள் தான் ஒருங்கிணைத்து அருள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே புதிதாக எந்த கோரிக்கையும் தேவேந்திர வைக்கவில்லை. எனவே இந்த கோரிக்கை ஏற்கனவே பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் கிடைக்கப்பட்ட அனைவரையைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதனால் அரசுக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது. மேலும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலமாக கிராமப்புறங்களிலே எங்களை சாதி ரீதியாக பள்ளன் என்றும் தரக்குறைவாக பேசி இழிபடுத்தினார்கள் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பிற்பட்ட சமுதாயத்தின் மீது வழக்கு தொடுப்பது கூட பெரிய அளவுக்கு குறைந்து அதன் மூலமாக சமுதாய நல்லிணக்கங்கள் தோன்றும். எனவே இந்த அரசு இதை உடனடியாக தேவேந்திர வேளாண் அரசாணை பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.